உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. குரு அப்படின்னா என்ன? மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அம்மா தான் அப்பா யாருங்கிறத அறிமுகப்படுத்துறார். இவர் அம்மா சொன்னாதான் தெரியும் அப்பா யாருன்னு. அப்பா யாரை அறிமுகப்படுத்துறாருன்னா நல்ல குரு அறிமுகப்படுத்துறார். இவர் கூட போய் சேரு, நீ வாழ்க்கையில உருப்பிடுவ. குரு என்ன பண்றார்? தெய்வத்தை அறிமுகப்படுத்துறார். இப்படிதான் நம்மளுடைய கலாச்சாரம். நம்மளுடைய இந்திய பண்பாட்டிலே மாதா பிதாவுக்கு அப்புறம் குருவை தான் நம்ம சொல்லியிருக்கோம். காரணம் அதுக்கப்புறம் தான் தெய்வமே. தெய்வத்திலும் மேலானவர் யாரு? குரு. ஏன்னா நம்ம குருங்கிறது ஒரு கிரகமா பார்க்கிறோம். அப்படி கிடையாது. குரு என்பவர் என்னன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கிற அத்தனை பேரும் குரு தான். அந்த குரு பலம் இருந்தா ஜாதகத்துல சுபகிரகத்தில் உச்சக்கட்ட சுபகிரகம் எதுனா அது குரு. எப்படி நம்ம பாபகிரகங்களில் உச்சக்கட்ட பாபகிரகமாக சனியை பார்க்கிறோம். சனி தரும் தண்டனையிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்பதை தீவிரமாக நம்புகிறோம். அதே போல குரு தரும் அருளாசியிலிருந்து யாராலும் தப்ப முடியாது. குருனா மாஸ். குரு வந்துட்டாலே ஆனா அவருக்கு மறைந்திருந்து பார்த்தால் கூட அவருக்கு நல்லது பண்ண மட்டும்தான் தெரியும். குரு என்னைக்குமே கெடுக்க மாட்டார். எந்த வாத்தியாராவது தான் ஸ்டூடெண்ட் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு எண்ணம் கூட வராது அவருக்கு. ஸோ அந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். எப்போ? பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து மீண்டும் இப்பொழுது ரிஷபத்துக்கு வரார். இப்போ குரு வக்ர நிவர்த்தி அடைவதால் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது, யார் யாரெல்லாம் வெளிநாட்டு யோகங்கள் அடைய போறீங்க, காதல் ஜெயிப்பது யாருக்கு, போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசியாக பார்க்கிறோம். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு வக்ர நிவர்த்தி எப்படி இருக்க போகிறது? என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன், வேற வழி இல்லை. இந்த ஒரு பாட்டை தான் நீங்க கேட்டாகணும். ஏன்னா ஏற்கனவே 2 குடைவன் 10 குடைவன் 2ல் மறைஞ்சு தொழிலில் நம்ம இருக்கமா இல்லையா? சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிஸ்னஸில், சார் நம்மெல்லாம் பிஸ்னஸில் இருக்கோம் சார். சொல்லுங்கள் சார், இன்னொரு தடவை சொல்லுங்கள் சார், நம்ம பிஸ்னஸ்லேயே இருக்கோம். ஆமாம் சார், நீங்கள் எவ்வளோ பெரிய பில்டரு? ஆமாம், பெரிய பில்டரு. 6 மாதமாக ஒரே ஒரு இடம் கூட புக்கிங்கே ஆகலை. சில பேர் பழைய பேர் இருக்கும். இந்த குரூப்புனா சும்மா கிடையாது, அதெல்லாம் ஒரு காலம் சார், இப்போல்லாம் யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க சார். அந்த மாதிரி இந்த தொழில் அப்படிங்கிறது என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல என்னைக்கெல்லாம் நான் சொல்ல ஒரு பாயிண்ட் யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு வாய்ப்புகள் கம்மியாகும் பொழுது வாய்ப்பை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் தான் இன்னும் மெனக்கட வேண்டும். எனக்கு கூட தான் மீனராசி 10ஆம் இடத்துக்குடையவன் 2ல் மறைகிறார். 10 குடைவன் 2ல் மறைஞ்சா என்ன ஆகும்னா உத்தியோகமே இருக்காது, வேலையே இருக்காது, கையில் காசே இருக்காது. ஏன்னா 10னா தொழில். இங்க பாருங்க, உலகத்துல எது வேணா உங்களை விட்டு இல்லாம போட்டோம். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உங்களை விட்டு எல்லாம் போகட்டும், எல்லாம் பணம் போகட்டும், எல்லாம் போகட்டும். ஆனா நீங்க செய்யற வேலை மட்டும் உங்களை விட்டு போகக்கூடாது. இதை மனசுல வச்சுக்கோங்க. நீங்க வேலையிலே இருந்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் நாளைக்கு ஜெயிப்பீங்க. உலகத்துல நீங்க ஹார்ட் ஒர்க்கை மட்டும்தான் நம்பணும். உலகத்துல மிகப்பெரிய கடவுள் எதுனா ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். உலகத்துல மிகப்பெரிய கடவுள் அதான். நம்ம வணங்குற கடவுள்லாம் கடவுள் கிடையாது. கடவுள்னா யாருன்னா உழைப்பு தான் கடவுள். என் உழைப்பை நான் நம்புறேன், நான் என்ன நம்புறேன் என்று யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கை தளர்ந்து போயிருந்திருக்கும் இத்தனை நாள். என்ன சார், எவ்வளோ எஃபர்ட் போட்டு அட்வான்ஸ் போடுறாங்க சார், வராங்க பூமி பூஜை போடுறாங்க, யாராவது ஒருத்தர் கெடுத்து விட்டுறாங்க, அந்த இடம் கை விட்டு போயிடுது, போன்ற பிரச்சனைகள். பில்டர்ஸ் மாதிரி இருக்கிறவங்க, அல்லது சில பேர் பார்த்தீங்கன்னா நகை வியாபாரியாக இருப்பாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில சார், எனக்கு எல்லாம் கழுத்து வரைக்கும் வருது, ஆனால் இது வர மாட்டேங்குது, பொருளாக குதிர்ந்துக்க மாட்டேங்குது. அதுக்குள்ளே ஏதாவது ஒருத்தன் பாலிடிக்ஸ் பண்ணி விட்டுறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து உங்கள் பேக்கெட்டில் நான் சொல்கிறத கோல்டன் வேர்ட்ஸ் அடிக்கடி சொல்லுவேன், இதெல்லாம் மனதில் எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் பேக்கெட்டில் ஒரு 10 ரூபா நோட்டு இருக்குது. உங்கள் பேக்கெட்டில் ஒரு 10 ரூபா நோட்டு இருக்குது. இது தொலைஞ்சு போச்சு. இப்போ என்ன செய்யலாம்? ரொம்ப வருத்தமாக இருக்குமா? ஐயோ போச்சே, இருந்த 10 ரூபா போச்சே தோணுமா? 10 ரூபா இருக்குது, ஒரு 10 ரூபா தொலைஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? ஒன்றும் ஆகிடாது, மீதி 9 ரூபா இருக்குது, பொழைச்சிக்கலாம். நம்பிக்கை வருதா? அப்போது இந்த நம்பிக்கையை உண்டாக்குனது எது? வாய்ப்புகள். நீ இல்லைன்னா என்ன, நான் அங்கே போய் பொழைச்சிப்பேன், நீ இல்லைன்னா என்ன, நான் இங்கே போய் பொழைச்சிப்பேன். அப்போது நம்ம பிழைப்பிற்கான இடங்களை தான் நீங்கள் இப்போ தேடணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிழைப்பில் வர்ற ப்ராஃபிட்டை பற்றியே யோசிக்கிறீங்க. முதல்ல பிழைக்கிறதுக்கு வழி இருக்கான்னு யோசிங்க. இதுதான் முக்கியம். இந்த குரு பகவான் 10 குடைவன் 2ஆம் வீட்டில் மறையும் பொழுது நிறைய பேர் மணி ஃப்ளோ இல்லைன்னு ஸ்ட்ரக் ஆகிடுறீங்க. என்னாச்சு, என் வாழ்க்கை நின்று போச்சு, அவ்வளோதான். சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? இங்கிருந்து வரல, பகுத்துட்டுக்காரனை கேட்டால் இவன்ட்டே கடை வாங்கி காரி துப்பிட்டான். அப்போ இனிமேல் ஏற்று வீட்டுக்காரனை ட்ரை பண்ணலாம். ஒரு சிம்பிளான விஷயங்கள். மிடில் கிளாஸ் மக்களோட அன்றாட வாழ்க்கையை சொல்கிறேன். நீங்கள் பார்க்கும்போது
அதெல்லாம் பார்க்காத, எல்லாத்தையும் ஏற்கனவே வாங்கியாச்சு அப்படிங்கிற மாதிரி கான்டெக்ட் லிஸ்ட் தான் நம்ம எடுத்து பார்ப்போம். இது எவன்கிட்ட வாங்கலாம்? அப்போது இந்த கடன் வாங்குவதை நிறுத்திவிட்டு வாய்ப்புகளை அதிகமாக்க என்ன செய்யணும்? அண்ணே எனக்கு காலையிலேருந்து 10 மணி வரைக்கும் டைம் ஃப்ரீ தானே, நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச டியூஷன் எடுக்கிறேனே, எனக்கு ஒரு மாதம் ஆனால் இவ்வளோ கொடுத்துருங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி உங்கள் டைமை நீங்கள் இன்னும் ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்கிக்கணும். தூங்குறதுக்கு நேரம் இருந்தால் போதும், சாப்பிடணும், தூங்கணும், மீதி நேரம் பிஸியாக இருக்கேன் என்று நீங்கள் வைத்து கொண்டால் உங்கள் தொழிலை மேம்படுத்தலாம். காரணம் என்னவென்றால் குரு பகவான் திரும்ப 3க்கு தான் வராரு. ரொம்ப சூப்பரான இடத்துக்குலாம் வரல. உங்களுக்கு சூப்பரான இடத்துக்கு எப்போ வரப்போறாரு? மே 15க்காக காத்திருங்கள். மே 15 உங்களுக்கு சூப்பர் டூப்பர் அவ்வளோதான். இப்போ நீங்கள் எடுத்து வைக்கிற முயற்சி எல்லாம் மே 15ஆம் தேதி அப்படியே கொட்ட போகுது. வருஷ மழை. மீனராசிக்காரங்க யார் நல்லா இருக்க போறீங்களோ இல்லையோ, நீங்கள் சூப்பராக இருப்பீங்க. 10 குடையவன் பலம் பெறுகிறான், எங்கு திரும்பினும் திசைகள் எல்லாம் உங்கள் பெயர் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவீங்க. ஆனால் ஒரே விஷயம், 3ஆம் வீட்டுக்கு தான் வந்திருக்கார். இது இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுறதுக்கான ஒரு இடம்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன 2லேருந்து வக்கரம் பண்ணி உங்களை ரொம்ப போட்டு டென்ஷன் பண்ண மாதிரி பண்ணாமல் 3ஆம் வீட்டில் சின்ன அடியாக விழும். ரத்தம் வர அளவுக்கு அடி விழுந்துட்டு இருக்குது, இனிமே ரத்தம் வராமல் அடி விழும், அவ்வளோதான். இருந்தாலும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 3, 4, 5, 6, 7 பார்ப்பதால் கல்யாணம் ஆக போகிறது. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் தாலி கட்ட போகிறீங்க. எப்போ? பிப்ரவரி 4க்கு அப்புறம் நீங்கள் திருமண யோகத்தில் ஈடுபடுவீர்கள். திருமணத்தை நீங்கள் பண்ணுவீங்க. நீங்கள் உங்களுடைய தேவைகளை அதிகப்படுத்தி கொள்ள நீங்கள் தேடுவதெல்லாம் என்னவென்றால் உங்களுடைய அப்போ மீனராசிக்காரர்கள் திருமணம் செய்து கொள்ளப் போகிறீர்கள். அதே மாதிரி 9ஆம் இடமாகப்பட்ட பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் புதிய அதிர்ஷ்டங்கள் போன்றவை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தை பார்ப்பதால் புதிய லாபங்கள் வருவதற்கான எண்ணங்கள் உண்டு. ஸோ அப்போது இது ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி வரக்கூடிய நம்மளுடைய இந்த குரு 4ஆம் இடம் கேந்திர பலம் பெறுவதற்கு முக்கியமான தகுதியாக நாம் கருத வேண்டியது என்னவென்றால், இப்போ நம்ம எடுக்கிற விதைகள் தான். எங்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, வாட் இஸ் குட் டைம், வாட் இஸ் பேட் டைம்? ஏ குட் டைம் இஸ் நத்திங் பட் உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் குட் டைம். ஆனால் பேட் டைம்னா என்னென்னா, அந்த நல்ல விஷயம் வர்றதுக்காக நீங்கள் விதைகளை விதைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதைத்தான் பேட் டைம் நம்ம சொல்கிறோம். அது பேர் பேட் டைம் கிடையாது. நீங்கள் விதைக்கும் நேரம், நீங்கள் அறுவடை செய்யும் நேரம் அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம். நான் அப்படி தான் பார்ப்பேன். நான் இப்பொழுது விதைக்கும் நேரம், நான் அறுவடை செய்யும் நேரம் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி பார்த்துக்கிறேன். இப்போ நான் விதைக்கிற நேரம். இந்த நேரத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க சார், கஷ்டப்படுறப்ப உங்கள் கூட யாருமே இல்லை, மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. கஷ்டப்படும் பொழுது மனிதர்கள் யாரும் கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா கஷ்டப்படும் போது தெய்வம் கூட இருக்கும், கஷ்டப்படும் போது உங்கள் உழைப்பு கூட இருக்கும், கஷ்டப்படும் போது உங்கள் தன்னம்பிக்கை கூட இருக்கும். இவங்க மட்டும்தான் உங்கள் கூட இருப்பாங்க. இவங்களை மட்டும், அது ஒரு கேம்பெயின் பீரியடு. சொல்லப்போனால் தெய்வம் உங்களோடு பேசி கொண்டிருந்தது, நீங்கள் தெய்வத்தோடு பேசி கொண்டிருந்தீர்கள். இந்த ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறவங்களும் நைட்டு படுத்துட்டு நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காதான்னு நீங்கள் தெய்வத்தோடு பேசுகிறீங்க. தெய்வம் உங்கள்கிட்ட திருப்பி பேசுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தூங்கு, நாளை காலை நல்ல பதில் வரும். தெய்வத்தோடு பேசுகிறீங்க, தெய்வத்தோடு தூங்குறீங்க, தெய்வத்தோடு சாப்பிட்றீங்க. தெய்வம் உங்களோடு இருக்கிறது என்பதை உணருங்கள். ஸோ மீனராசிக்காரர்கள் 3ஆம் வீட்டிலே குரு பகவான் வந்து விட்டாரே, பணப்பிராப்தி நின்று போச்சே. பணம் பிராப்திங்கிறது நிற்க வாய்ப்பே கிடையாது. பணம் எப்போ நிற்கும்னா நீங்கள் உழைப்பை நிறுத்திட்டீங்கன்னு அர்த்தம். உழைப்பவர்களுக்கு என்றும் இந்த உலகத்தில் இடம் உண்டு. ஸோ தொடர்ந்து அந்த மீனராசிக்காரர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னவென்றால், குரு பகவான் வழிபாடு. ஆலங்குடி செல்லுங்கள், திட்டை செல்லுங்கள், பாடியில் இருக்கிற திருவழிதாயம் செல்லுங்கள், குரு பகவானை பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் பங்கு பெறுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.